இன்னைக்கு சூடா தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்து அதில சோடாப்பு, உப்பு போட்டு கலக்கி ரெடியா வச்சாச்சு. அப்புறம் பார்த்தா தொட்டுக்க சட்னி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எங்க அம்மா வந்து தக்காளி சட்னி செஞ்சிருந்தாங்க. சரி நம்ம தேங்காய் சட்னி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 வீடியோ பார்த்தேன். 2 பொருள் இருந்தா போதும். இந்த சட்னி ரெடி பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, சீரகம், மிளகு அப்புறம் லிஸ்ட்டா போயிட்டு இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் போட்டா தான் டேஸ்ட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் போட்டு சட்னி ரெடி பண்ணி ஓரமா வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா தாளிப்பு தனியா. சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, பேரே தெரியாத ஒரு பருப்பு, அந்த பருப்ப போட்டு, அப்புறம் கறிவேப்பிலை இருக்கான்னு பார்த்தா கறிவேப்பிலை இல்ல. சரி இருக்கிறத வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு கறிவேப்பிலை எல்லாமே தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். அதை எடுத்து சட்னியில போட்டு, சட்னி ரெடி பண்ணி ஓரமா வச்சாச்சு. அப்புறம் பார்த்தா பெரிய டாஸ்க் தோசை சுடுறது. எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு 4, 5 தோசை நல்லா வரவே வராது. உலகத்துல எந்த ஷேப்லயோ அந்த ஷேப்ல தான் வரும். அங்கங்க ஓட்டை ஓட்டையாவும் இருக்கும். இது என்னடா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் மாரி இருக்கே! அப்படின்னு தான் தோணும். சரி நம்ம எப்படியாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து ஒரு 4, 5 தோசைக்கு அப்புறம் ஒரு தோசைய ரெடி பண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு.